அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய திருக்குறள் படிச்சிங்களா? சிறப்பு. வாங்க பார்க்கலாம் இன்றைய திருக்குறள். குறள் எண் 227. அதிகாரம் ஈகை. பால் அறத்துப்பால். குறள். பார்த்தூன் மரீஇ யவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்தூன் மரீஇ யவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த குறள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூல் இது. அதனால தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கலாமா? அதாவது, தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்னும் கூறப்படும் கொடிய நோய் ஒருபோதும் அணுகாது அப்படின்னு சொல்றாரு ஐயன் திருவள்ளுவர். நம்ம கிட்ட இருக்கிற உணவை நம்ம அடுத்தவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றாரு ஐயன் திருவள்ளுவர். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு ஒருபோதும் பசின்ற கொடிய நோய் வராது. யாராவது நமக்கு கண்டிப்பாக உணவளிப்பாங்க அப்படின்றது தான் இந்த குறளுடைய பொருள். ரொம்ப அருமையான குறள் இல்லையா? சரி, வாங்க குறளுக்கு போகலாம். பார்த்தூன் மரீஇ யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. நான் சொல்கிறேன், என் கூட சொல்லிட்டு வாங்க. பார்த்தூன் மரீஇ யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்தூன் மரீஇ யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக வந்துடும். பழக பழக எளிமையாக வந்துடும். பார்த்தூன் மரீஇ யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இந்த குறளை மீண்டும் மீண்டும் கேட்டு மனனம் செய்யுங்க. மீண்டும் நாளைக்கு இன்னொரு திருக்குறளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.